என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க மும்பை? ஆர்சிபி ஏன் அவருக்கு ஆர்டிஎம் போடாம விட்டாங்கன்னு சத்தியமா தெரியல. கண்டிப்பா சிஎஸ்கேவே இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. மாடர்ன் T20 கிரிக்கெட் ஒரு பேட்ஸ்மேன் கேமா மாறிட்டு வரப்போ ஒரு பியூர் பேட்ஸ்மேனுக்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்றது சரின்னு படல. பட் ஆர்ஆர் இங்க ஒரு தப்பான சாய்ஸை பண்ணியிருக்காங்க. எல்எஸ்ஜி எடுத்ததுலேயே உருப்படியான வேல்யூ ஃபார் மணி பைனா அது இவர் தான். தோனிக்கு அப்புறம் சிஎஸ்கேல ஃபினிஷிங்க்கு ஆளே இல்லை. அடுத்த 3 இயர் சைக்கிளில் 3 சீசனும் 14 மேட்சஸும் ஆடி கொடுப்பாரான்னு தெரியாது. ரிஷப் பண்ட் 27 crores தப்பான பை. பட் அவரோட ஐபிஎல் நம்பர்ஸ் அண்ட் ஸ்கில் செட்ஸை கன்சிடர் பண்ணுறப்போ 48 கோடி இந்த 2 பேர் மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஹோம் கிரவுண்டில் இவங்க கிட்ட இருந்து ரன்ஸ் வரல அப்படின்னா. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ கிரிக்கெட் குமார். நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த வருஷம் ஐபிஎல் மெகா ஆக்ஷன் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ஒரு பிளாக் பஸ்டர் ஈவெண்ட்டாக இருந்தது. ஏகப்பட்ட பிட்டிங் வார்ஸ் நடந்தது. ஒரு பக்கம் சிஎஸ்கே பிட் பண்ணாலே போதும் நானும் பண்ணுவேன் எல்எஸ்ஜி வந்தாங்க. எம்ஐஆர்ஆர் நடுவில் அதே மாதிரி ஒரு பேட்டில் போயிட்டு இருந்தது. பஞ்சாப் நீ யாரா வேணா இரு, என்கிட்ட பெரிய பர்ஸ் இருக்குது, ஸோ நானும் சண்டைக்கு வருவேன். ஆல்மோஸ்ட் எல்லா பிளேயர்ஸ்க்கும் பிட் பண்ணாங்க. டிசி வழக்கம் போல் ப்ரைஸை ஏற்றி விட்டுட்டு அவங்களுக்கான ரைட் பிளேயர்ஸை ரொம்பவே சீப்பான ப்ரைஸில் எடுத்திருக்காங்க. வேல்யூ ஃபார் மணி பைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்க மாடர்ன் T20 கேமுக்கு நல்ல பவுலிங் அட்டாக் ரொம்பவே முக்கியம். அதுக்கேற்ற மாதிரியே பவுலர்ஸ் மேலே நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பழைய காம்பினேஷன்ஸ் அப்படியே கொண்டு வரது கஷ்டம்னு சொல்லியிருந்தேன். பட் அதை விட பழைய காம்பினேஷன்ஸ்க்கு போயிருக்காங்க. அதனால் நிறைய பேருக்கு ஹோம் கம்மிங்காக இருந்திருக்கு. கேகேஆர் ஆல்மோஸ்ட் அவங்களோட 2024 ஐபிஎல் வின்னிங் காம்பினேஷனை அப்படியே பைபேக் பண்ணியிருக்காங்க. ரிஷப் பண்ணிட்டு ரெக்கார்ட் பிரேக்கிங் 27 crores எடுத்திருக்காங்க. வைபவ் சூரியவன்ஷி யங்கஸ்ட் பிளேயர் டு பி பிக்ட் இந்த ஐபிஎல் ஆக்ஷன். அண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், எதிர்பாராத விஷயங்கள்லாம் இந்த ஐபிஎல் ஆக்ஷனில் நடந்திருக்கு. இதெல்லாம் நாங்களும் தான் பார்த்தோம், எங்களுக்கே நல்லா தெரியும். இந்த வீடியோவில் நீ என்ன புதுசாக சொல்ல போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஒப்பீனியனில் இந்த ஆக்ஷனில் ஒர்ஸ்ட் அண்ட் ஓவர்ரேட்டட் பைஸாக யாரெல்லாம் இருக்கா அப்படிங்கிறது. தென் செகண்டாக பெஸ்ட் அண்ட் வேல்யூ ஃபார் மணி பைஸ் ஆக்ஷன் டேபிளில் ஸ்டீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேஸ்லாம் யார் யார் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ நம்ம ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஐபிஎல் ஆக்ஷனோட ஒர்ஸ்ட் அண்ட் ஓவர்ரேட்டட் பைஸ் அப்படின்னு பார்த்தா அதில் நான் ஃபஸ்ட்டாக சொல்கிறது ரிஷப் பண்ட் ஃபார் 27 crores. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, ரிஷப் பண்ட் மாதிரி ஒரு பிளேயருக்கு 27 crores ஒரு அமௌண்ட்டா? சும்மா வளராதீங்க, வீடியோக்காக ஏதோ சும்மா சொல்லணும்னு சொல்லாதீங்க அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் சொல்லலாம். பட் உண்மையிலேயே ரிஷப் பண்ட் 27 crores தப்பான பை தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஆல்ரெடி நிக்கலஸ் பூரன் ஒரு லெஃப்ட் ஹேண்டட் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் இருக்கார். ஸ்டில் அதே சேம் ஸ்கில் செட்ஸோட ஒரு பிளேயர் எடுக்கிறாங்க, அதுவும் 27 crores கொடுத்து எடுக்கிறாங்கன்னா அதில் லாஜிக்கே இல்லை. அதுவும் இவங்களோட லக்னோ ஏக்கனா ஸ்டேடியமில் பிச்சும் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், பவுண்டரிஸும் ரொம்ப பெருசாக இருக்கும். இவங்க 2 பேரும் ஃப்ரீ ஸ்ட்ரோக் மேக்கர்ஸ். பால் கொஞ்சம் நின்று வந்துச்சு இல்லை டேர்ன் ஆச்சுன்னா கூட இந்த கிரவுண்டோட டைமென்ஷன்ஸ்க்கு பவுண்டரி லைன்லேயே மாட்டிக்குவாங்க. 48 கோடி இந்த 2 பேர் மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஹோம் கிரவுண்டில் இவங்க கிட்டேருந்து ரன்ஸ் வரல அப்படின்னா எல்எஸ்ஜி வில் பி இன் பிக் ட்ரபிள். அண்ட் இப்போ அடுத்த ப்ராப்ளம் என்னென்னா, எல்எஸ்ஜி கிட்ட ஓப்பனர்ஸ் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா டெடிக்கேட்டட் ஓப்பனர்ஸ்னு யாருமே இல்லை, ஜென்யூன் ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்னும் யாருமே இல்லை. ஸோ ரிஷப் பண்ணிட்டு ஒரு 5 to 6 crores கம்மியாக எடுத்திருந்தா இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றையாவது அட்ரஸ் பண்ணியிருக்கலாம். தே ஹவ் மேட் அ ஹியூஜ் மிஸ் ஹியர். அடுத்ததாக பார்த்தா அகைன் எல்எஸ்ஜி ஆகாஷ்தீப்பை 8 crores எடுத்திருக்காங்க. அதுவும் ஒரு தப்பான பை. ஆகாஷ்தீப் பிரில்லியன் பவுலர், டவுன் ஸ்ட்ரிக்லையும் சூப்பராக போட்டிருக்காரு, இல்லைன்னு சொல்லல. பட் அவரோட ஐபிஎல் நம்பர்ஸ் அண்ட் ஸ்கில் செட்ஸை கன்சிடர் பண்ணுறப்போ ஒரு 4 to 5 crores எடுத்திருந்தா நல்ல பையாக இருந்திருக்கும். அந்த 3-4 crores இன்னொரு ஜென்யூன் ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் கிடச்சிருப்பாங்க. லாஸ்ட் இயர் மேட் ஹென்ரி உங்களுக்கு நல்லாவே போட்டார், அவரே கூட எடுத்துருக்கலாம். ஈவன் இன்னொரு நல்ல ஸ்பின்னர் கூட எடுத்துருக்கலாம். அடுத்த ஓவர்ரேட்டட் பை யாருன்னு பார்த்தா ஸ்ரேயஸ் ஐயர் ஃபார் 26.75 crores. எக்ஸ்ட்ராடினரி பேட்ஸ்மேன் தான், கரண்ட்டாக டொமஸ்டிக்கில் எக்ஸலண்ட் ஃபார்மில் இருக்காரு தான், கேப்டன்சி மெட்டீரியல், ஐபிஎல் வின்னிங் கேப்டனும் கூட தான். பட் இருந்தாலும் 26.75 crores பார்க்குறப்போ எனக்கு ஓவர்ரேட்டடாக தான் படுது. மாடர்ன் T20 கிரிக்கெட் ஒரு பேட்ஸ்மேன் கேமாக மாறிட்டு வரப்போ ஒரு பியூர் பேட்ஸ்மேனுக்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறது சரின்னு படலை. ஹர்ஷ்தீப் அண்ட் சகல் மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அது ரைட் சாய்ஸ். பட் இவருக்கு 26.75 crores அதிகம். இவரை ஒரு 18 to 20 crores எடுத்திருந்தாங்கன்னா பெட்டர்னு தோணுது. ஸ்ரேயஸ் ஐயர், சஹல் அண்ட் ஹர்ஷ்தீப்கே அவங்களோட ஆஃப் த பர்சஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஈவன் தோ தே மேனேஜ் டு பை அ டீசன்ட் டீம். பட் அந்த 5 to 6 crores இன்னொரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனை கூட அவங்க எக்ஸ்ட்ராவாக எடுத்திருக்கலாம். அதே மாதிரி தான் கேகேஆர் 23.75 crores வெங்கடேஷ் ஐயர் எடுத்திருக்காங்க. இதுக்கு அவரை டேரெக்டாக 18 crores ரீட்டைன் பண்ணியிருக்கலாம். ஆல்ரெடி ரிட்டன்ஷன்ஸ் பண்ணுறப்போ 12 crores வேஸ்ட்டாக விட்டாங்க. இங்கேயும் இவருக்கு 7 to 8 crores ஓவராக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. இவங்களும் என்னதான் அப்படி இப்படின்னு ஒரு நல்ல ஸ்குவாடை பிக் பண்ணியிருந்தாலும் இவருக்கு ஸ்பெண்ட் பண்ண அந்த அமௌண்ட்டுக்கு இவர் 18 crores ரீட்டைன் பண்ணியிருந்தாலும் கூட ஸ்டார்க் மாதிரியோ இல்லை போல்ட் மாதிரியோ ஒரு டாப் கிளாஸ் ஃபாஸ்ட் பவுலரை எடுத்திருக்கலாம். ஆண்ட்ரிக் நாக்கியா அண்ட் ஸ்பென்சர் ஜான்சனை எடுத்திருந்தாலும்
ஸ்டார்க் ஆர் போல்ட் மாதிரி இவங்க ரிலேபிள் பவுலர்ஸ் கிடையாது. ஸோ என்னோட ஒப்பீனியனில் கேகேஆர் இங்கே அவங்கள மிஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்தா ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஃபார் 12.5 crores. அவருக்கு நிறைய இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்குது. ஆன் அண்ட் ஆஃப்னு 6 months ஆடினா 6 months ரெக்கவரிக்கு போயிடுறாரு. இந்த ஆப்ஷனுக்கே லாஸ்ட் மொமெண்ட்டில் தான் வந்தார். அடுத்த 3 year சைக்கிளில் 3 சீசனும் 14 மேட்சஸும் ஆடி கொடுப்பாரான்னு தெரியாது. ஆர்ஆர் கிட்ட இருந்ததே வெறும் 41 crores தான். இந்த நிலமையில் ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு 12.5 crores கொடுத்து எடுத்தது ரொம்பவே தப்பான விஷயம். 10 crores ஜகா வாங்கிட்டு எம்ஐக்கு இவரை விட்டு கொடுத்துட்டு அதே ப்ரைஸ்க்கு போல்ட்டை எடுத்துருக்கலாம். பட் ஆர்ஆர் இங்கே ஒரு தப்பான சாய்ஸை பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் இவர் இன்ஜுரி ஆகி போயிட்டாரு, இல்லை அவரோட பெஸ்ட் ஃபார்மில் இல்லைனா ஆர்ஆர் கிட்ட பேக்கப்புக்கு பவுலர்ஸ் கிடையாது. ஸோ இது ரொம்பவே தப்பான ஒரு பை. அண்ட் என்னோட லிஸ்ட்டில் கடைசியாக இருக்கிறது நூர் அகமது. இது ஒரு ஒஸ்ட் பைன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் ஒரு கிரேசி டீல்னு சொல்லுவேன். எக்ஸலண்ட் பவுலர். சென்னையில் அஸ்வின் ஜடேஜாக்கு அப்புறம் ஒரு நல்ல ஸ்பின்னர் கண்டிப்பாக தேவை. அதுக்கு ஹீ இஸ் த ரைட் சாய்ஸ். இவரை எடுத்ததில் எந்த தப்பும் இல்லை. பட் 10 crores எடுத்ததுக்கு பதிலாக ஒரு 7-8 எடுத்திருந்தா செம்ம பையாக இருந்திருக்கும். அந்த 2-3 crores கிளென் ஃபிலிப்ஸ் மாதிரி ஒரு ஓவர்சீஸ் பேட்ஸ்மேன் மிடில் ஆர்டருக்கு அவங்க எக்ஸ்ட்ராவாக எடுத்திருக்கலாம். தோனிக்கு அப்புறம் சிஎஸ்கேல ஃபினிஷிங்க்கு ஆளே இல்லை. அட்லீஸ்ட் இந்த 2-3 crores அந்த ஸ்பாட்டுக்கு யாராவது இருக்கிறதுக்கு கூட யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இவங்களாம் தான் என்னோட ஒப்பீனியனில் ஒஸ்ட் அண்ட் ஓவர் ரேட்டட் பைஸ். இதை நீங்கள் அக்ரி பண்ணுறீங்களா இல்லை டிஸ்அக்ரி பண்ணுறீங்களா? உங்களோட ஒப்பீனியனில் யாரெல்லாம் ஒஸ்ட் அண்ட் ஓவர் ரேட்டட் பைஸ் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்ததாக பெஸ்ட் பைஸ் யாருன்னு பார்த்தோம்னா டெல்லி கேபிட்டல்ஸ் ஸ்டார்க் அண்ட் கேஎல் ராகுல 25.75 crores ஸ்டீல் பண்ணியிருக்காங்க. இது ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் ரிஷப் பண்டோட இண்டிவிஜுவல் ப்ரைஸஸில் 2 வேர்ல்ட் கிளாஸ் டாப் குவாலிட்டி பிளேயர்ஸை எடுத்திருக்காங்க. ஈவன் வெங்கடேஷ் ஐயருக்கு ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டை கம்பேர் பண்ணால் கூட வெறும் 2 கோடி தான் அதிகம். இந்த ப்ரைஸில் போத் கேஎல் at 14 அண்ட் ஸ்டார்க் at 11.75 ரெண்டுமே கோல்டு ஸ்டீல்னு சொல்லுவேன். ராகுல் வில் பி த குட் கேப்டன் ஃபார் டிசி அண்ட் ஸ்டார்க் வில் வின் யூ டைட்டில்ஸ். போன ஆக்ஷனில் அவருக்கு எவ்வளோ டிமாண்ட் இருந்ததுன்னு பார்த்தோம். அதில் லெஸ் தென் half ஆஃப் த ப்ரைஸ்க்கு எடுத்திருக்காங்க. அப்சல்யூட்லி பிரில்லியன்ட் பை. அதுக்கு அடுத்ததாக பார்த்தா பட்ட பகலில் கொள்ளையடிச்சிட்டு போகிற மாதிரி வில் ஜாக்ஸை வெறும் 5.25 crores எம்ஐ தூக்கிட்டு போயிருக்காங்க. ஆர்சிபி ஏன் அவருக்கு ஆர்டிஎம் போடாமல் விட்டாங்கன்னு சத்தியமாக தெரியல. வில் ஜாக்ஸ் would have been the core player of ஆர்சிபி. பட் அவருக்கு ஆர்டிஎம் போடாதது ஒரு கிரேவ் மிஸ்டேக். எம்ஐ அவங்களோட கடப்பார லைனப்பை வில் ஜாக்ஸை வெறும் 5.25 crores எடுத்து இன்னுமே ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க. டெவஸ்டேட்டிங் டீமாக இருக்க போகுது. இவர் இன்னும் அதிகமாக கொடுத்து எடுத்திருந்தா கூட ஒர்த்து தான். பட் 5.25 crores செம்ம பை, டவுட்டே இல்லை. அது மட்டும் இல்லாமல் சாண்ட்னர் at 2 crores அண்ட் அல்லா கசன்ஃபர் at 4.8 crores. என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க மும்பை? சான்ஸ்லெஸ் பை. சாண்ட்னர் இஸ் a brilliant bowler at எனி கண்டிஷன். லோவர் ஆர்டர்லையும் வந்து 2-3 6 அடிச்சு கொடுப்பாரு. அவர் 2 crores எடுக்கிறதெல்லாம் தரமான சம்பவம். கோல்டன் அசட் அவர். தென் மிஸ்ட்ரி ஸ்பின்னர் அல்லா கசன்ஃபர் சவுத் ஆஃப்ரிக்கா கூட ஆப்கானிஸ்தான் ஓடிஐ சீரிஸ் வின் பண்ணதுலையும் சரி, ஏசிசி எமர்ஜிங் பிளேஸ் ஏஷியா கப்பில் செமிஃபைனல்ஸில் நம்மளை கதற விட்டதும் சரி, ரெண்டுமே இவரோட மிஸ்ட்ரி ஸ்பின் தான். ஹீ இஸ் ஒர்த் 4.8 crores. எம்ஐ அரௌண்ட் 5 crores நல்ல ஸ்பின்னர்ஸை தேடிட்டு இருந்திருப்பாங்க. இந்த ப்ரைஸில் அல்லா கசன்ஃபர் இஸ் அ லாட்ரி. மும்பை இந்தியன்ஸ் அவங்களோட டீம் பேரை மாற்றி கடப்பார் 11ஸ்னு கூட வச்சுக்கலாம். பேட்டிங் அண்ட் bowling ரெண்டுத்துலையுமே செம்ம டெப்த்தாக எடுத்து வச்சுருக்காங்க. கண்டிப்பாக they are going to rule the IPL for next 3 years. அடுத்ததாக பார்த்தா வாஷிங்டன் சுந்தர் 3.2 crores. அதுவும் ஒரு நல்ல பை. ப்ராப்பர் ஆல்ரவுண்டர் அவர். ரஷீத் கானுக்கு ஒரு நல்ல ஸ்பின் பார்ட்னர். அப்புறம் ஜாஷ் இங்கிலீஷ் at 2.6 crores. அதுவும் ஒரு நல்ல ஸ்டீல். ஆஸ்திரேலியாவில் நெக்ஸ்ட் பிக் பிளேயர்னால் அது அவர் தான். டாப் 4 எங்கே வேணால் ஆடுவார், விக்கெட் கீப்பரும் கூட. ஸோ அவரை ஆல்மோஸ்ட் பேஸ் ப்ரைஸ்லேயே எடுத்ததும் ஒரு நல்ல பை. தென் ரச்சின் at 4 crores நல்ல பை தான். ஆர்சிபி அவருக்கு ட்ரை பண்ணுவாங்கன்னு நினச்சேன், பட் அவங்க பிட்டிங்கே பண்ணல. ஆர்டிஎம் போட்டிருந்தாலும் 4 crores ஒர்த்தான பை. அதே மாதிரி தான் சாம் கரன் at 2.4 crores. இந்த ப்ரைஸில் ஒரு ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் bowling ஆல்ரவுண்டர். அதுவும் சாம் கரன். கண்டிப்பாக சிஎஸ்கேவே இதை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. லக்கின்னு தான் சொல்லி ஆகணும். அப்புறம் எல்எஸ்ஜி ஐடன் மார்க்ரம் 2 crores எடுத்திருக்காங்க. எல்எஸ்ஜி எடுத்ததுலேயே உருப்படியான வேல்யூ ஃபார் மணி பைனா அது இவர் தான். அந்த ஏக்கனா பிச்சுக்கு கரெக்டான பேட்ஸ்மேன் 2-3 overs ஆஃப் ஆஃப் ஸ்பின்னும் போடுவார். ஸோ அவர் பேஸ் ப்ரைஸ்லேயே கிடச்சது எல்எஸ்சிக்கு ரொம்பவே நல்ல விஷயம். இந்த பெஸ்ட் பைஸையும் நீங்கள் அக்ரி பண்ணுறீங்களா இல்லையா? வேறு யாரெல்லாம் அப்சல்யூட் ஸ்டீல் அவங்களுக்கு கொடுத்த ப்ரைஸை விட ஏகப்பட்ட வேல்யூஸ் ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிற பிளேஸ்லாம் யாருன்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் போன வீடியோவில் டீம் வைஸ் ஆக்ஷன் பிளான்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தேன். அதுக்கு இந்த 10 டீம்ஸும் இந்த ஆக்ஷனில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் ரிவ்யூ பண்ணி பார்ப்போம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நான் உங்கள் கேகே, இது உங்கள் கிரிக்கெட் குமார்.